அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் பாசிட்டிவ் பாலகுருவின் காலை வணக்கங்கள். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம், ஆரோக்கியத்தை பற்றி நிறைய டிப்ஸ் பார்த்தோம். இப்போ ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யம்னா என்னென்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐஸ்வர்யம்னா பொண்ணும் பொருளும் பணமும் தான் ஐஸ்வர்யம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உறவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை மற்றும் பணம், நம்மளுடைய வளர்ச்சி, குடும்ப உறவு எல்லாம் சிறப்பாக இருக்கணும். அதுதான் ஐஸ்வர்யம். இருந்தாலும் பொருளாதாரத்தை பற்றி அதுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்கிறேன். முதல்ல நம்ம பணம் நல்லா சேரணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி வணங்கணும். நீர் ரொம்ப 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 முக்கியம். எல்லோரும் இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டேப்பில் அதில் தண்ணி ஒழுகுச்சுன்னா வீட்டில் இப்போ பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏய் தண்ணி அதை நிறுத்து, பணம் அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அது உண்மை தான். அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. அதனால் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும், தண்ணியை வணங்கணும். பூஜை ரூமில் கூட ஒரு செம்பு தண்ணிம்பாங்கள்ல, செம்பு நிறையா தண்ணியை வச்சுட்டு மலர்களால் அலங்கரித்து தினம் வணங்கணும். வணங்கினா பணம் நல்லா சேரும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. காஞ்சி பெரியவர்கள் சொன்ன மந்திரங்கள் சிம்பிளானது தான். அதை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை சொன்னாலும் நல்லது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். அதேமாதிரி இது எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கங்க. லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். இந்த மந்திரத்தை பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் பணம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தினால தான் சொல்கிறேன். இது நான் சொல்ல ஆரம்பித்ததும் ஒரு 2-3 நாளில் ஒரு 5000 ரூபா கிடச்சது. 5000 ரூபாங்கிறது ஒரு 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 சின்ன சின்ன செலவுக்கு நல்லா பயன்பட்டுச்சு. பிறகு சொல்ல 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 ஒரு 15 நாள் கழித்து 1 லட்சம் கிடச்சி. எப்படித்தான் வந்தது, எங்கிட்ட தான் வருதுன்னு தெரில, 1 லேக் வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதனால் நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் இதுவும் இல்லை. இப்போ ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்களும் அதை சொல்லலாம். இதை மூட நம்பிக்கை நினச்சா அது அவங்களுடைய விதி. நம்பிக்கையோடு இதை சொன்னால் கிடைக்கும். அப்புறம் நம்ம நடுத்தர மக்கள்லாம் பணம், இப்போ வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் பணம் வாங்குகிற சம்பளம், அதில் ஒரு 5% 10% தர்மத்துக்கு ஒதுக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. என்ன சார், நமக்கே கஷ்டம், கடன் அப்படி இப்படின்னு இருக்குது, இதில் எப்படி தர்மத்துக்கு ஒதுக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒதுக்கினா மிக மிக நல்லது. கண்டிப்பாக நிறையா கிடைக்கும், அந்த கஷ்டமும் தீரும். அதனால் தர்மத்துக்கு அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒரு 5% 10% ஒதுக்கணும். பின் அவங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதே ஒரு பெரிய வருமானமாக இருந்தாங்க. அதை சிறுக சிறுக சேமிக்கும்போது பிற்காலத்துக்கு அது ரொம்ப நல்லா பயன்படும். இது ஒரு பணத்துக்கு நம்ம தங்குறதுக்கு உண்டான இதெல்லாம் வழிமுறைகள். மேலும் பணத்தை ரசிக்கணும், லவ் பண்ணணும், விரும்பணும். அதை மை டியர் மணி அப்படின்னு நல்லா அதை கொஞ்சணும். அதுக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். உன்னை இத்தனை நாளும் நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்று மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் அதை நான் உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கணும். இதெல்லாம் சொல்லணும். என்னையை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும். என்னையை மன்னிச்சிக்கோ அப்படின்னா உங்களுக்கு பணம் நல்லா சேரும், பொருளாதாரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இனி அடுத்த எதிர்பார். நன்றி.